ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எப்படியாவது உனக்கான நல்லதை செய்து கொடுத்துடணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மா இப்போது உன் வீட்டுக்குள்ளே உன்னை தேடி நுழைஞ்சிருக்கேன். இனிமே பாரு, அடுத்தடுத்து நீ சற்றும் எதிர்பாராத பல அற்புதங்களை நான் உனக்காகவே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துட்றேன். தோல்விகள் வந்தாலும், துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை பார்த்து நீ துவண்டு போக வேணாம். தடைகளை உடைத்தெறிந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக உயர்த்தி வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கேன் அல்லவா. நம்பிக்கையோடு நீ இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உன் வலியையும் வேதனையும் போக்கி உனக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் மன வருத்தங்களும் வேதனைகளும் மறைஞ்சு போய் உன் வாழ்க்கையில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்வதற்காக தான் இந்த வராகியம்மா வந்திருக்கேன். நீ போகும் பாதை மழையால் நனைஞ்சாலும் கூட நடந்து போகிறத நிறுத்தக்கூடாது. மழை பெஞ்சாலும் வெயில் அடித்தாலும் உன் வாழ்க்கையில் வளர்ச்சியை உண்டாக்குவதற்காக நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. பிரச்சனைகளும் தடைகளும் வரும்போது சந்தேகங்களும் சந்தோஷங்களும் எது குறுக்க வந்தாலும் குரல் கொடுத்தாலும் உன் நம்பிக்கை அதை விட அதிகமாக பேசட்டும். நம்பிக்கையோட நான் நல்லபடியாக வாழுவேன்ற எண்ணத்தோட நீ தொடர்ந்து போய்கிட்டே இருந்தீன்னா கண்டிப்பா வெற்றி உன் பேருக்கு நேராக எழுதப்படும். என் தங்கமே, என் மேலே நம்பிக்கையோடு இருக்கிற உனக்கு முடியாது நடக்காதுன்ற பேச்சுக்கே இடமில்லை. நீ செய்யும் எல்லா விஷயங்களையும் கண்டிப்பாக நான் வெற்றியை கொடுப்பேன். உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இப்போது நீ சந்திக்கிற கஷ்டம்தான் நாளைக்கு உனக்கே பலமாக மாறப்போகுது. நீ செய்கிற முயற்சிகள் எதுவும் வீணாகாத அளவுக்கு உன் முயற்சிகளுக்கான முன்னேற்றத்தை இந்த வராகியம்மா நான் கொடுக்குறேன். நீ துணிச்சலோடும் தைரியத்தோடும் உனக்கான ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கும்போது கண்டிப்பாக வெற்றி மிகப்பெரிய அளவில் உன்னை வந்து சேரும். மௌனமாக இருந்தாலும் சரி, சண்டை போட்டாலும் சரி, எப்போதுமே எந்த விஷயத்திலும் உனக்கு பிடிச்சவங்களை நீ விட்டு கொடுக்காதே. எதையும் யாரையும் இழந்துடாம எல்லாரையும் கூட தக்க வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற நினைப்போட முயற்சி செய். இன்னைக்கு வேணும்னா நீ செய்கிற முயற்சி உனக்கு சிறியதாக இருக்கலாம், ஆனால் இந்த சின்ன சின்ன முயற்சி தான் நாளைக்கு மிகப்பெரிய வெற்றியாக மாறுன்றதை மறந்துடாத. நம்பிக்கையோடு உழைப்பை செய்யும் உனக்கு எந்த விஷயத்திலும் நான் தோல்வியை தரமாட்டேன். கண்டிப்பாக உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் அழகான வெற்றியை இந்த வராகியம்மா உருவாக்கி கொடுக்குறேன். தோல்வி அடைஞ்சிட்டினா, நீ நினச்சது நடக்காமல் போயிடுச்சுன்னா உடனே அதோட உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. தோல்வி வரும்போது தான் அங்கே ஒரு புது ஆரம்பமே நிகழும். தோல்வியை தாண்டி உன் கனவுகளை நிஜமாக்க இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ செய்யும் உழைப்பையும் உன்னுடைய முயற்சியையும் நீ பெருசாக செய்யும்போது கண்டிப்பாக உனக்கான பெருமையை நான் வரவழைப்பேன். சிக்கலாகவும் சிரமங்களாகவும் இருக்கும் விஷயங்களை சரி செஞ்சு உனக்கு பேரும் புகழும் பெருமையும் வெற்றியும் வந்து சேரும்படி இந்த வராகியம்மா செய்வேன். என் தங்கமே, முயற்சியே செய்யாத மனுஷன்தான் வாழ்க்கையில் தோற்று போவானே தவிர எந்த சூழ்நிலையிலையும் முயற்சியை நிறுத்தாதனே கண்டிப்பாக இந்த உலகமே பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்குல பெருசாக சாதிக்க தான் போகிறேன். நம்பிக்கையோடு இருக்குமோ நல்ல மனசுக்கு இந்த வராகியம்மா மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உன்னை சாதிக்க வைப்பேன். கீழே விழுந்தாலும் நம்பிக்கையோட தைரியமாக எழுந்து நட. தோற்று போனாலும் மறுபடியும் போராட முயற்சி செய். உன்னையே நீ நம்பும்போது கண்டிப்பாக இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் நீ வெற்றி பெற முடியும். நீ என் பக்கத்தில் இருந்தாலும் தூரத்தில் இருந்தாலும் உனக்கான நல்லதை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். உன்னை யாராவது குறைத்து மதிப்பிட்டாலும் உன்னை தரக்குறைவாக தாழ்த்தி பேசினாலும் அதை நினச்சி நீ அழுகாது. வாழ்க்கையில் உயரணும் ஜெயிக்கணும் நினைக்கிற மனுஷன் முதல்ல சந்திக்கிறது அவமானமாக தான் இருக்கும். யாரோ உன்னை ஏதோ சொல்லி அவமானப்படுத்திட்டாங்கன்றதுக்காக, யாரும் உன்னை மதிக்கலை உனக்கு மரியாதை கொடுக்கலன்றதுக்காக நீ தோற்று போயிட மாட்டாயல்லவா. உன்னை ஜெயிக்க வைக்கணுன்ற நோக்கத்தோடு தானே இந்த வராகியம்மா உன் வீட்டையே ஆலயமாக நினச்சி உன்னை தேடி வந்திருக்கேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன் இதயத்தில் நிறைய அன்பும் பாசமும் வச்சு நீ யாரிடமெல்லாம் அன்போடு அக்கறையோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கியோ அவர்களுக்கும் சேர்த்தே நான் உன் வாழ்க்கையை அழகாக்கி கொடுப்பேன். உன் கனவுகளை நீ பெருசாக வச்சுக்கோ.
உன் கனவுகளை அடையக்கூடிய தைரியம் உனக்குள்ள இருக்கட்டும். தோல்வி வந்தாலும் துன்பம் வந்தாலும் துயரங்களும் இழப்புகளும் வந்தாலும் கூட என் முயற்சியின் மூலமாக நான் வாழ்க்கையில் ஜெயிப்பேன்ற அந்த கனவோட உன் வாழ்க்கையை மாற்ற முயற்சி செய். உழைப்பு செய்யும்போது முயற்சி செய்யும்போது கஷ்டப்பட்டுக்கிட்டே இது என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு புலம்பிக்கிட்டே செய்யக்கூடாது. உழைப்பை ஒரு நண்பனாக நேசித்து செய்யும்போது தான் அந்த உழைப்புக்கேற்ற வெற்றி உன்னை தேடி வரும். தொடர்ந்து எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் நிறுத்தாமல் விடாமுயற்சியோட வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல மனசுக்கு கண்டிப்பாக நான் வெற்றியை கொடுப்பேன். உன்னால் முடியாததுன்னு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என் தங்கமே. நேரம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், ஆனால் உண்மையான காதலும் உண்மையான அன்பும் உண்மையான நட்பும் உண்மையான உறவும் உண்மையான பாசமும் ஒருபோதும் மாறாது. உன்னை சுற்றி இருக்கிறவங்களை உண்மையாகவே நேசித்து மதித்து அன்போட நீ வாழ கற்றுக்கோ. உன் கனவு எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதை விட அதிகமாக நீ உழைப்பை செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா உன் வாழ்க்கை எழுத போகிறது உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் தான். தலைவிதி எழுதுவது வாழ்க்கை அல்ல, உன் கைகளும் உழைப்பும் முயற்சியும் எழுதுவது தான் வாழ்க்கை. நீ எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி முயற்சி செய்கிறியோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் மனச்சுமையை அகற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க இந்த வராகியமாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உனக்கு மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன். இந்த உலகமே ஒன்றா சேர்ந்து உன்னை தடுக்க முயன்றாலும் கூட நீ தொடர்ந்து முயற்சி செய்யக்கூடிய நம்பிக்கையோடு இருந்தீன்னா அதுவே உனக்கு வெற்றியாக வந்து சேரும். கீழே விழுந்ததால் நீ தோல்வியாளன் கிடையாது. விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்காதவன் தான் தோல்வியாளன். நீ விழுகிற தோத்து போகிற மறுபடியும் தைரியமாக எந்திரிச்சு உனக்கான வேலைகளை செஞ்சுக்கிட்டு தானே இருக்க. எத்தனை தடைகள் உனக்கு எதிராக உன்னை தடுக்க வந்தாலும் அத்தனையிலிருந்து உன்னை மீட்டெடுத்து இந்த வராகியம்மா உன்னை வெற்றியின் படிக்கட்டுகளில் ஏற வைப்பேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். இன்னைக்கு வேணும்னா உன்னை யாரும் கவனிக்காமல் இருக்கலாம், ஆனால் நாளைக்கு கண்டிப்பாக உன்னுடைய வெற்றி இந்த உலகத்தையே உன்னை திரும்பி பார்க்க வைக்கும். மிகப்பெரிய அளவில் நீ பெரிய ஆளாக வரணும்னு இந்த வராகியம்மா ஆசைப்படுறேன். யாராவது உன்னை குறைச்சி பேசுனா கேலி பண்ணி பேசுனா அவங்களுக்கு வார்த்தைகளை பதில் கொடுக்காதே. உன் வெற்றியே அவர்களுக்கு சிறந்த பதிலாக இருக்கும் அளவுக்கு மிக பெருசாக நீ ஜெயிச்சு காட்டணுமே செல்லமே. வாழ்க்கையை பார்த்து பயந்து போனினா நீ தோத்து போயிடுவ. வாழ்க்கையில் எது இப்படி இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் அதை தாண்டி நீ ஜெயிச்சு வாழ்ந்து நிற்கணும்னு ஆசைப்படுறேன். தோல்வி வந்துருச்சு, நீ நினச்சது நடக்காமல் தோத்து போயிட்டனா அதுக்காக தலை குனிய வேண்டாம். தோல்வியவே உன் வாழ்க்கைக்கான ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அடுத்து வெற்றி பெற தயாராகு. காற்று வேகமாக எதிர்க்க திசையிலிருந்து வீசும்போது பறவையை பறக்கிறதுக்கு அது தடுப்புகளைத்தான் கொடுக்கும். இருந்தாலும் பறவை பறக்காமல் இருக்காது. காற்று எதிர் திசையிலிருந்து எவ்வளோ வேகமாக வீசினாலும் கூட பறவைகள் அது நினச்ச இடத்துக்கு பறந்து போய் சேரும். அதே போல தான் நீயும் உனக்கான இடத்தை அடைவதற்காக நீ வேகமாக போகும்போது எதிரில் எவ்வளவு தடைகள் வந்தாலும் அந்த தடையை தாண்டி உனக்கான முயற்சியை நீ செஞ்சுக்கிட்டே இரு. கீழே விழுந்துட்டோமே நினச்சி அழுக வேண்டாம். நீ விழுந்த இடத்திலிருந்து உன்னை தூக்கி நிறுத்த இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன் நல்ல மனசுக்கும் நல் செயல்களுக்கும் சேர்த்து நான் கண்டிப்பாக உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். பணபலத்தை விட உடல் பலமும் அறிவு பலமும் மனபலமும் தான் மனிதனுக்கு அதிகமான தேவைப்படும் விஷயங்களாக இருக்குது. உனக்கு நல்ல பலத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த வராகியம்மா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். அடுத்தவங்க செய்கிற செயல்களில் குற்றம் காண்பதும் அடுத்தவங்களை குறை சொல்கிறதும் ஒரு மனநோய். எதுக்கெடுத்தாலும் அவங்க அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்றத ஒரு சாதாரண பழக்கமாக நினைக்காதே. யார் என்ன செஞ்சாலும் அதில் ஒரு குறை சொல்கிறதும் குத்தம் கண்டுபிடிக்கிறதும் ஒரு வகையான மனநோய். அது உனக்கு வேண்டாமே செல்லமே. அடுத்தவங்க செய்கிறதுல இருக்கக்கூடிய குறைகளை ஒதுக்கி வச்சுட்டு நிறைகளையும் நல்ல விஷயங்களையும் மட்டும் பேச பழகு. பேச வேண்டிய இடத்துல பேசுவது அறிவாளித்தனம். பேசக்கூடாத இடத்தில் மௌனமாக இருப்பது பக்குவம், புத்திசாலித்தனம். நீயும் எந்த இடத்துல பேசணும் எங்கே பேசக்கூடாதுன்றதை புரிஞ்சு நடந்துக்கோ. நிஜமாகவே நல்லவர்களாக இருக்கும் மனிதர்களை விட்டுட்டு அவர்களை நேசிக்காம நிழல்களாக
பொய்யானவர்களா போலியானவர்களா இருக்கும் சிரித்து நடிக்கக்கூடிய மனிதர்களை நேசிப்பதில் எந்த பயனும் இல்லை. ஒரு மனுஷன் நல்லவனா கெட்டவனான்றத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நேசிக்க பழகு. பாதையில் சாலையில் ஒரு பக்கம் போனால் இன்னொரு பக்கம் வரலான்றது நியாயம், சரியான பாதை. ஆனால் மனிதனுக்கு வாழ்க்கை பயணத்தில் எங்கே தொடக்கம் எங்கே முடிவுன்னு தெரியாமல் அவன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கான். நீ போகும் பாதையில் எங்கே திரும்பணும், எங்கே மாற்றத்தை கொடுக்கணும், எங்கே வளர்ச்சியை கொடுக்கணும்னு இந்த வராகியம்மா எனக்கு தெரியும். கண்டிப்பாக உனக்கான நல்ல மாற்றத்தை உருவாக்கி உனக்கு நல்ல திருப்பு முனைகளை உண்டாக்கி உன் வாழ்க்கையில் எல்லையற்ற மகிழ்ச்சியையும் நிரந்தரமான நிம்மதியையும் நான் கொடுக்குறேன். நிரந்தரமில்லாத வாழ்க்கைக்கும் நிலையற்ற இந்த பணத்துக்கும் இடையே நடக்கிற போட்டியில் தானே மனிதர்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. காசு பணம்னு மனுஷன் எதையோ தேடி ஓடிக்கிட்டே இருக்கான். வாழ்க்கையில் எது முக்கியம்னு தெரியாமல் தேவையில்லாத விஷயங்களுக்காகலாம் நேரத்தை செலவழிக்கிறீங்க. இனிமேலாவது எது முக்கியம், எது பின்னால் ஓடணும், எதை பார்க்கக்கூடாதுன்றதை நல்ல முடிவாக யோசிச்சு எடு. எண்ணம் போல் வாழ்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் அடுத்தவங்கள போல் வாழணும்னு நினச்சின்னா அது தப்பு. உன் நல்ல எண்ணத்துக்கு உன்னை நான் நல்லபடியாக வாழ வைக்கிறேன். நினச்சது ஒன்று, நடந்தது ஒன்று. உனக்கு பிடிக்கிறது ஒன்று, ஆனால் கிடைக்கிறது இன்னொன்று. இப்படி தானே உன் வாழ்க்கை இருக்குது. நீ எதை நினச்சியோ எதை ஆசைப்பட்டியோ அதையே நல்லபடியாக இந்த வராகியம்மா உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ எவ்வளவு சம்பாதிக்கிற, எப்படிப்பட்ட வீட்டில் வாழ்கிறங்கிறத விட முக்கியமானது எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாய் என்பது தான். ஓலை குடிசையில் இருந்தாலும் மாட மாளிகையில் இருந்தாலும் உன் வருமானம் எவ்வளவு, நீ எப்படி வாழ்கிறங்கிறது முக்கியமல்ல. எந்த அளவுக்கு நீ சந்தோஷமாக சிரித்து ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாய் வாழ்கிறாய் என்பது தான் முக்கியம். காசு பணம் இருந்தாலும் இல்லாட்டியும், வசதி வாழ்க்கையில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ எப்போதும் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ. உடம்பு நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷனுக்கு மரியாதை கிடைக்கும். உடம்பு படுத்துட்டா அவன் உயிருக்கே மரியாதை இல்லை. அதுவும் உயிர் அடங்கி போச்சுன்னா அவன் உடம்புக்கு கூட மரியாதை இல்லாமல் பாடி அது இதுன்னு தானே மனுஷனை சொல்கிறாங்க. அப்போ எல்லாமே நடமாடும் வரையில்தான் மனிதனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கப்படுதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் உடம்பை நீ தான் ஆரோக்கியமாக பார்த்துக்கணும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற வரைக்கும், நீ நல்லா ஓடியாடி நடமாடுற வரைக்கும், வேலை செய்கிற வரைக்கும் தான் இந்த உலகம் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கும். ஏன்னா இங்கே காலமும் நிரந்தரம் இல்லை, காயங்களும் நிரந்தரம் இல்லை. காலம் எப்படி இருந்தாலும், ஏற்ற இறக்கம்னு வாழ்க்கை எப்படி இருந்தாலும், மனசில் காயங்களும் கஷ்டங்களும் இருந்தாலுமே கூட அத்தனையும் தாண்டி வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்ற முனைப்போட முன்னேறி பேசிக்கிட்டே இரு. அதாவது முன்னேறி ஜெயிச்சு வாழ்க்கையின் மூலமாக, வெற்றி வாழ்க்கையின் மூலமாக நீ பேசணும். பேச்சை குறைச்சிக்கோன்னு சொல்ல வர்றேன். பணம் எப்போதும் எல்லார்கிட்டையும் பேசாது. பேசுகிறவங்க வாயையும் அடக்கக்கூடியதாகவே பணம் இருக்குது. காசு பணம் இருக்கிறவங்க அதிகமாக பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க நினச்ச விஷயங்களையெல்லாம் காசை வச்சு செஞ்சுக்குவாங்க, சாதிச்சுக்குவாங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு உலக வாழ்க்கையில் நீ எப்படி இருந்தால் ஜெயிக்கலாம், சாதிக்கலான்றத தெரிஞ்சு நடந்துக்கோ. சில பேர்கிட்ட பேசுனா மனசுக்கு ஆறுதலாக நிம்மதியாக இருக்கும். சில பேர் பேசாமல் இருந்தால் தான் தொல்லை இல்லாமல் நிம்மதியாக இருக்க முடியும். அப்படி யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களை விட்டு விலகி நிற்க தயாராகு. சந்தோஷங்கிறது மற்றவங்க முன்னாடி சிரித்து வாழ்கிறதுல இல்லை, தனியாக இருக்கும்போது அழுகாமல் நிம்மதியாக வாழ்வது தான் சந்தோஷமான வாழ்க்கைக்கு அடையாளம். எப்போதும் எந்த விஷயத்தையும் நினச்சி நீ கஷ்டப்படாமல் கவலைப்படாமல், தனிமையில் இருந்தாலும் எத்தனையோ பேர் நடுவில் மத்தியில் இருந்தாலும் எதையும் நினச்சி கவலைப்படாமல் சந்தோஷமாக வாழணும். இந்த வராகியம்மா உன் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் அள்ளி கொடுத்து உனக்கான அற்புதங்களை செஞ்சு உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழும்படி செய்ய போகிறேன்.